அழகா எல்லாருக்கும் 100 ரூபா கட்டினவங்களுக்கு 200 ரூபா அப்படியே டபுள் அமௌண்ட். அது மட்டும் இல்ல, கடைசியில பேப்பர்ல அறிவிப்பும் கொடுத்தாங்க. வாங்காத நபர்கள் எல்லாருமே பணங்களை வாங்காததுக்கு அனுபவம் சொல்லி 6 மாசம் அந்த பேப்பர் அறிவிப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா அன்கிளைம்டு அமௌண்ட் சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்காங்க. ரொம்ப ப்ராப்பரா இருந்தது. இன்னைக்கு நம்ம நிறுவனம் சார் சொன்ன மாதிரி சொத்துக்கள்லாம் நிறைய இருக்கு, வட்டியோட கொடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பில்லை எதிர்பார்த்து சொல்லுமா, இப்ப எனக்கு ஒரு ஆளு கூட அந்த 19,000 பணம் வரணும், திடீர்னு என்ன போன் பண்ணி சார் எனக்கு ஒரு 389 ரூபா வந்துருக்கு சார், எனக்கு 17,000 வரணும் அப்படின்னாரு. என்ன சார் 389 என்ன, உங்க பாலிசி எவ்வளவு? இந்த 360 ரூபா. அவர் பாண்டை மட்டும்தான் ஸ்கேன் பண்ணியிருக்காரு. அவன் என்ன பண்ணிருக்கானா, டெக்னிக்கா 1 ரூபா முதல்ல வரவு வச்சுட்டு பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி திரும்ப 359 ரூபா, 17,000 ரூபாய் கட்டினாலுக்கு 359 ரூபா தான் அவர் ஏற்றுவாங்க. இன்னைக்கு இவங்க கேட்கறது வந்து எல்லா ரசீதும் வேணும். சாதாரண மக்களுக்கு கூட தெரியும் 60வது பில்லுன்னா 59 தவணை கட்டினதுக்கு அப்புறம் தான் 60வது பில்லு வருங்கிறது. நீ 60 கொடுத்தா தான் நான் 60 தருவேன், நீ 1 தந்தா 1 தருவேன் அப்படின்னா இது வந்து ஏதோ வேண்டாதது பண்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் 1000 கோடி ரூபா தான் பட்டுவாடா நடந்திருக்கு. சார் சொன்ன மாதிரி 49,100 கோடி 50,000 கோடின்னு வச்சா கூட 50ல் ஒரு மடங்கு பெர்சன்டேஜ் கணக்கு பார்த்தீங்கன்னா 2% மக்களுக்கு தான் பணத்தை கொடுத்துட்டாங்க இது வரைக்கும். அதுலேயும் ப்ராப்பராக எல்லாருமே கொடுக்கல. லேண்ட் அலாட்டடுங்கிறது நீங்கள் எஸ்ன்னு சொன்னால் அவன் நோன்னு சொல்லலாம், நம்ம நோன்னு கொடுத்தா நீ எஸ்ன்னு பண்ணியிருக்கேன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. காரண காரியங்களை கட்டி நிறைய தட்டி கழிக்காங்க. இதே நிலைமை நீடிச்சா பேர குழந்தைய கூட இந்த பணத்தை வாங்குவாங்களான்னு எனக்கு தெரியல. உடனே இதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்முடைய சாருடைய தலைமையில கண்டிப்பா நம்ம பண்ணணும். அனைவரும் ஒத்துழைப்பு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த நிர்வாகியாளர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய விவசாய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் சீனியர் பொதுமக்களுக்கும் இங்கே வருகை புரிந்துள்ள அனைத்து களப்பணியாளர்களுக்கும் மற்றும் இன்வெஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஐயா என்ன சொன்னாங்கன்னாக்கா, அந்த பணத்தை வாங்குறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்துட்டு 2 லாயர்கள் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ஐயாவுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டத்தின் வலிமை தான் நம்ம எவ்வளோ தலைநகரில் அந்தந்த மாவட்டத்தில் எவ்வளோ சின்ன சின்ன நம்ம குழுவாக கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். தலைநகரத்தில் எவ்வளோ முற்றுகையிட்டாச்சு. முதல் முற்றுகை வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி ரேஸ் கோர்ஸில் வந்து கவர்னரை பார்த்து மனு கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஐயா தலைமையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செபி ஆஃபீஸில் போனோம். ஒவ்வொரு மண்டபமாக பிரித்து ஒரு 5,000 வந்து அடிச்சு விட்டாங்க. ஏன்னா நம்ம கவனத்தை ஈர்த்துட்டோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக ஒரு தீர்வு காணணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தால் மட்டுமே தான் ஒரு தீர்வை கண்டிப்பாக காண முடியும். இதெல்லாம் நம்ம கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு 2 லாயர்கள் முன்னாடி வந்திருக்காங்க, ஓகேங்களா? நம்மளுக்கு உதவுவதற்கு அவங்க முன்னாடி வந்திருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு நம்ம உதவ வேண்டும் இல்லையா? எப்படி உதவ வேண்டுங்க? கூட்டத்தை கூட்டணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த கேஸை கொண்டு போயிட்டு இங்க இருக்கிற சென்னை ஹைகோர்ட்ல போனா ஒண்ணுமே பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல பதிவு பண்ணி தான் இந்த கேஸ் என்ன பண்ண மூவ் பண்ண முடியும். அப்ப அந்த லாயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயா தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய போக்குவரத்துல யார் பாக்கணுங்க? நம்ம தான் களப்பணி தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்கோம். வந்துட்டு போறதுக்கு 5,000 ரூபாய் கண்டிப்பா செலவும். விழுப்புரத்துல வந்துட்டு போறவங்க ஒரு 500 ரூபாய் செலவும். பாண்டிச்சேரி வந்து 600 ரூபாய். ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்திருக்கும். அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 லாயர்ஸ்க்கு வந்து நமக்கு முன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பண ரீதியாக கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாது மட்டுமே தான் இதை வந்து சட்டத்தால் மட்டுமே இது வந்து தீர்வு காண முடியும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பணத்தை வாங்குறதுக்கு இதுவும் ஒரு வழின்னு சொல்லிட்டு ஐயா மூலியமா உங்களுக்கு எல்லாரும் தெரிவிச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு தலைநகரத்துக்கு வரும்போது 5,000 இருந்து 5,000 செலவு பண்ணி தான் வந்துட்டு போயிருக்கோம். அனைவரும் சிந்திச்சு பாருங்க. அடுத்த கட்ட அந்த லாயர்களுக்கு நமக்கு உதவ வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எக்கனாமிக் பொருளாதார நம்ம உதவினா தான் நமக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஐயா விவசாய சங்கம் வச்சிருக்காரு. ஏன்னா உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா விவசாயிக்கு மட்டும்தான் மற்றவனுக்கு உதவணும்னு ஆசை வரும். ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க விவசாயிகள். அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ மீட்டிங் ஐயா இன்னைக்கு வந்து நடத்தி போயிட்டாங்க. அவங்க ஓன் பணத்துல வந்து செலவு பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா ஒரு லாயர் வந்து பண்ண முடியுமா? அவரு சர்வீஸ் மட்டும் தான் பண்ண முடியும். நமக்காக வந்து டெல்லிக்கு போயிட்டு வர முடியுமா அவரால? அனைவரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு டைம் வந்துட்டு போற ஒரு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்தந்த ஸ்டீம் சீனியர்ஸ் மூலியமா கொடுத்து அந்த லாயர்ஸுக்கு நமக்கு உதவி பண்ணி வந்திருக்க அந்த லாயருக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணோம்னாக்கா நம்முடைய கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வலிமையேற்ற வைக்க முடியும். சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு பணம் கிடைக்கும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட்டம் சேர்த்தவங்க தான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க ஐயா. இன்னைக்கு குறைஞ்சபட்சமா தான் வந்திருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 வந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா தமிழக முதல்வருக்கு தெரியும். அவர் கூப்பிட்டு இந்த விவசாய முன்னேற்ற கழகம் யாரு, இவ்வளவு பேர் கூட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க, அவங்கள கூப்பிடுங்க பேசுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம கிட்ட ஒற்றுமையில்லாத இருக்கு. தலைவர்கள் வந்து பார்த்தா எவ்வளவு அவங்க கோஆபரேட் பண்ணாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது.
நம்முடைய களப்பணியாளர்கள் நம்முடைய இன்வெஸ்டர் ஒற்றுமை வேணும். இன்னொரு விஷயம், சட்டத்தால் மட்டுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு காண முடியும். 2 வழக்கறிஞர்கள் முன்னணி வந்திருக்காங்க, அவங்க நமக்கு உதவ வந்திருக்காங்க, நம்மளும் அவங்களுக்கு உதவி தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் யோசித்து திங்க் பண்ணி அவங்களுடைய சீனியர்ஸோட குழு கூட சந்திச்சு இதுக்கான என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசித்து ஒரு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணி எல்லாருமே ஐயாவுக்கு மெசேஜ், குரூப்ல மெசேஜ் போடலாம். வாழ்த்துக்கள் சார். நன்றி. நீங்க அந்த பக்கம் போயிருந்தா அந்த பக்கம் உட்கார்ந்துருங்க. பேக்ரவுண்ட் மக்கள் தெரியணும் சார். பேக்ரவுண்ட் மக்கள் தெரியணும். ஸ்டார்ட். பிஎஸ்எல் நிறுவனத்தில் நாடு முழுவதும் ஏறத்தாழ 5,85,00,000 முதலீட்டாளர்கள் 49,100 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார்கள். தமிழகத்தில் மட்டும் குறிப்பாக 1 கோடி முதலீட்டாளர்கள் 10,000 கோடி வரை முதலீடு செய்துள்ளார்கள். இந்த நிறுவனம் 1983 ராஜஸ்தான் ஜெய்ப்பூரை தலைமையிடமாக கொண்டு நிர்மல் சிங் பாங் என்பவரால் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டது. அதன் பிறகு 1996ஆம் ஆண்டு டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டது. இந்த நிறுவனம் பல நபர்கள், பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களே, மோசடி நிறுவனம் என்றுதான் செய்தி வெளியிடுகிறது. இந்தியாவிலேயே வாங்கிய பணத்தை முறையாக முதலீட்டாளருக்கு திருப்பி செலுத்திய வந்த நிறுவனம். எந்த ஒரு மக்களும் இந்த நிறுவனத்தின் மீது முதலீட்டாளர்கள் புகார் கொடுக்கவில்லை, வழக்கு தொடரவில்லை. செபி என்ற ஒரு அமைப்பு இந்த நிறுவனத்தின் வளர்ச்சி பொறுக்காமல் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த நிறுவனம் பொதுமக்களிடம் முதலீடு பெறுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தார்கள். ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் கம்பெனி சட்ட பிரகாரம் மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்று தான் செயல்படுகிறது. இந்த நிறுவனம் பொதுமக்களிடம் முதலீடை ஈர்ப்பதற்கு எந்த தடையும் என்ற ஒரு மகத்தான தீர்ப்பை அனுமதித்தது. ஆனால் மீண்டும் செபி இந்த நிறுவனத்தை முடக்குகின்ற நோக்கத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததின் பேரில் 2/2/2016ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் பிஎஸ்எல் நிறுவனம் முதலீடு பெறுவதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டது. இது வருத்தமான செய்தி. ஆனால் அதே மாண்புமிகு உச்சநீதிமன்றத்துடைய நீதியரசர் அவர்கள் இந்த நிறுவனம் செயல்பட தடை விதித்து, ஆனால் இதில் முதலீடு செய்தவர்கள் ஏழை எளிய மக்கள், கூலி தொழிலாளர்கள். உடனடியாக இவர்களுடைய முதலீட்டு பணம் 49,100 கோடி ரூபாய் திரும்ப கொடுக்க வேண்டும். இந்த நிதி நிறுவனத்துடைய சொத்துக்களை கண்டறிந்து விற்று 640 கம்பெனியில் முதலீடு செய்த பணத்தையும் ஏறத்தாழ 5 லட்சம் ஏக்கர் இந்த பிஎஸ்எல் நிறுவனத்துக்கு சொந்தமானதையும் கையகப்படுத்தி விற்பனை செய்து 6 மாத காலத்தில் முதலீட்டுடன் வட்டி பணத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று ஒரு மகத்தான தீர்ப்பளித்தது. ஆனால் அதற்கு ஒரு கமிட்டி, நீதிபதி, உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி லோதா அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு செபி உறுதுணையாக இருந்து இந்த பணியெல்லாம் நிறைவு செய்து 6 மாத காலத்தில் முதலீட்டாளருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று மகத்தான தீர்ப்பு. ஆனால் 9 வருடம் கடந்து விட்டது. இதுவரை 19,000 வரை முதலீடு செய்த நபர்களுக்கு மட்டுமே பணம் திருப்பி கொடுத்து வருகிறார்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் பதிவு செய்தவர்களுக்கு. இணையதளத்தில் பதிவு செய்ய தெரியாதவர் பல லட்சக்கணக்கோடு காத்து கொண்டிருக்கிறார். இது வந்துன்னா 49,000 கோடியில் 1000 கோடி ரூபாய் மட்டும்தான் தோராயமாக 980 கோடி தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவனிக்கணும். நாங்கள் கேட்ட, அதாவது என்ன கேட்குறோம், முதலீடு பணத்தை தான் திருப்பி கேட்குறோம். அதானி அம்பானி மாதிரி தள்ளுபடி கேட்கல. இதுக்கு யார் பொறுப்பு? இந்த நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்த மத்திய அரசு, கம்பெனி சட்ட பிரகாரம் அனுமதி அளித்த மத்திய அரசும் மாநில அரசும் பொறுப்பேற்க வேண்டும். கடந்த தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக தேர்தல் வாக்குறுதி அளித்தார்கள். எங்களுக்கு வாக்களித்தால் பிஎஸ்எல் நிறுவனத்தில் முதலீடு செய்த பணத்தை திருப்பி தருவோம், நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம். எங்களுக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை விரைந்து முடிக்க ஒரு சிறப்பு தனி வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. பாரத பிரதமர் விரைந்து இந்த சொத்துக்களையெல்லாம் விற்று எங்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டித்தான் இந்த உணர்வுபூர்வமான போராட்டம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் மாண்புமிகு பாரத பிரதமரையும் முதல்வரையும் கேட்டுக்கொள்கிறோம், விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். செல்லராஜா, நிறுவன தலைவர், விவசாய முன்னேற்றம். ஓகே சார்.